எல்லாருக்கும் நமஸ்காரம். குருரேவ கதிஹி குருமேவ பஜே குருணைவ சஹாஸ்மி நமோ குரவே ந குரோः பரமம் சிசுர் அஸ்மி குரோः மதிர் அஸ்தி குரோ மம பாஹி குரோ அகண்டமண்டலாகாரம் व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. नमः सूर्याय शान्ताय सर्वरोगनिवारिणे आयुरारोग्यमैश्वर्यं देहि देव जगत्पते सप्ताश्वरथम् आरूढं प्रचण्डं कश्यपात्मजं श्वेतपद्मधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम्. 29th one. तीव्रं निर्वाणहेतुर्यदपि च विपुलं यत्प्रकर्षेण चानुप्रत्यक्षं यत्परोक्षं यदिह यदपरं नश्वरं शाश्वतं च यत्सर्वस्य प्रसिद्धं जगति कतिपये योगिनो यद्विदन्ति ज्योतिस्तद्विप्रकारं सवितुरवतु वो बाह्यमाभ्यन्तरं च. तीव्रं निर्वाणहेतुः यत् अपि च विपुलं यत् प्रकर्षेण च अणु प्रत्यक्षं यत् परोक्षं यत् इह यत् अपरं नश्वरं शाश्वतं च यत् सर्वस्य प्रसिद्धं जगति कतिपये योगिनः यत् विदन्ति ज्योतिः तत् द्विप्रकारं सवितुः अवतु वह बाह्यम् आभ्यन्तरं च. சவித்துஹு சவிதா சூரியன், சவித்துஹு சூரியனுடைய அந்த த்விப்பிரகாரம் சவித்துஹுன்னு சொல்றாரு. இதுல த்விப்பிரகாரம்னா இரண்டு விதமான, என்னன்னா ஆபியந்தரம் பாஹ்யம், வெளியில இருக்கிற அது பாஹ்யம், ஆபியந்தரம் உள்ளுக்குள்ள இருக்கிற. பாஹ்யம் அப்படிங்கிறது பிசிக்கலா நம்ம பாக்குற சூரிய பகவான் பிரத்யக்ஷம். ஆபியந்தரம்ங்கிறது நமக்கு உள்ள இருக்கிற அந்த ஜோதி ஸ்வரூபமான அவாவாலோட ஆத்மஸ்வரூபம். சோ அது எப்படி ரெண்டு விதமா இதுல சொல்றாருன்னா, ஒன்னு சூரியன், ஒன்னு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆபியந்தர ஜோதி. ஃபர்ஸ்ட் தீவிரம், சூரியனோட கதிர்கள் எப்படி இருக்கு, ரொம்ப தீவிரமா இருக்கு, வெரி ஹாட். இன்னொன்னு இது பாஹ்யம், சூரியன் பாஹ்யம், ஆபியந்தரம்ங்கிறது ஜோதி. நிர்வாண ஹேத்து, நிர்வாணம்ங்கிறது மோக்ஷம், மோக்ஷத்துக்கு காரணமா இருக்கிற ஆத்ம ஜோதி. அடுத்தது எதபிச்ச விபுலம், விபுலம்னா ரொம்ப பெருசு, சூரியன் ரொம்ப பெருசு. எத்து பிரகர்ஷேணச்ச அணு, ஆனா அந்த பாஹ்யந்தர ஜோதி அப்படிங்கிறது ரொம்ப அணுவை விட சின்னதானது, கண்களுக்கு புலப்படாதது. எத்து பிரத்யக்ஷம், கண்ணுக்கு நேர சூரிய பகவானை நம்மளால பார்க்க முடியாது. எத்து பரோக்ஷம், ஆனா நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஜோதிய பார்க்க முடியாது, அது பரோக்ஷம். எத்து இக, எது நம்மளுக்கு இக, இந்த இகலோகத்துல நம்மளுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் அருளி செய்யறதோ அந்த சூரிய பகவான். எத்து அபரம், நம்மளுக்கு உள்ள இருக்கிற அந்த ஜோதி ஸ்வரூபம் நம்மளோட இந்த உயிர் நீங்கிய பிறகு நம்மளை கொண்டு அந்த மோட்சத்துல சேர்த்து அந்த பர உலகம் இருக்கு இல்லையா, அதை காட்டி கொடுக்கறது. நஸ்வரம், நஸ்வரம்னா அழியக்கூடியது. பிரளய காலத்துல சூரிய பகவான, சூரியன் முடிஞ்சதுனாதான் பிரளயம் இல்லையா. இன்னொன்னு சாஸ்வதம், சாஸ்வதம் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது, அது ஜோதி ஸ்வரூபம் ஆபியந்தரம். எத்து சர்வசிய பிரசித்தம், சூரிய பகவான் அப்படின்னு சொன்னா பிரசித்தம், சர்வசிய பிரசித்தம், எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் எப்பொழுதும் பிரசித்தமானது. ஜெகதி கதிபயே யோகினக எது விதந்தி, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஜோதி ஸ்வரூபமானது எல்லாராலையும் உணர முடியாது, ஒரு சில யோகியர்கள் மட்டுமே. கதிபயே யோகினக, ரொம்ப வெரி ஃபியூ யோகிஸ் ஜெகதி இந்த உலகத்துல விதந்தி, விதந்தினா அறிகின்றார்கள், அறியப்படுகிறது. சில பேரால தான் அந்த ஜோதி ஸ்வரூபத்தை உணர முடியறது, அறிய முடியறது.
ஸோ அதுதான் இதுல சொல்றது. ஜோதிஹி அப்பேற்பட்ட அந்த ஜோதியானது, தத்து த்விபிரகாரம் இது 2 விதமான அந்த ஜோதியானது, சவித்துஹு அப்பேற்பட்ட அந்த சூரியனுடைய 2 விதமான அந்த ஜோதிஹி, பாஹ்யம் ஆபியந்தரம் ச வஹ அவத்து உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றது. சூரியனுக்கு 2 வித ஒளிகள் உண்டு என்பதை இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடுகின்றார் கவி. ஒன்று சவித்துஹு வரேண்யம் பர்கஹ, பரபிரம்மத்தினுடைய மிகச்சிறந்த ஆத்ம ஒளி, அதுதான் நிர்வாண ஹேத்து, தன்னுடன் ஈர்த்து கொள்ளும் திறன் உடையது, எங்கும் நிறைந்தது, புலம் ஆயினும் புலன்களுக்கு அகப்படாதது, பரோக்ஷம் என்றும் உள்ளது, சாஸ்வதம், இதனை யோகிகளே உணர்வார்கள். யோகினோ எத் விதந்தி. இதுல கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்திருக்கா, பட் அர்த்தம் எல்லாம் ஒரே மாதிரி தான் வருது. மற்றொன்று கடுமையானது, தீவிரம், அதன் வீச்சையும் பார்த்து அதன் உருவத்தையும் பார்த்தால் அணுவானது, ஆனால் கண்களுக்கு புலப்படுவது, பரபிரம்மத்தை காட்டிலும் வேறானது, அழிவு உள்ளது, இதுதான் உலகெங்கும் பிரசித்தமானது. இப்படி உள்ளும் புறமும் பாஹ்யம் ஆபியந்தரம் ச 2 விதமாகவும் ஒன்றாகவே பிரகாசிக்கின்ற சூரியன் சவிதாவின் ஒளி உங்களை காக்கட்டும். The rays of the sun, though too hot, is the cause of permanent peace. It is vast, but very small, visible, but beyond comprehension, near, but far off, transient, but eternal, well known, but very few yogis comprehend its true nature. May that rays of the sun, with its double nature, internal and external, save you all. Tivram nirvana hetur yedapi cha vipulam yat prakarshena chanu pratyaksham yat paroksham yadiha yadaparam nashwaram shashwatam cha yat sarvasya prasiddham jagati katipaye yogino yad vidanti ஜோதிஸ்தத்விப்ரகாரம் சவிதுர் அவதுவோ பாஹ்யமாபியந்தரம் ச. நம்பர் என்ன? ஸ்லோக நம்பர் 29 முடிச்சிருக்கோம். இப்போ 30 போறோம். ரத்னானாம் மண்டனாய பிரபவதி நியதோத்தேச லப்தாவகாசம் வன்ஹேர்தார்வாதி தக்தும் நிஜ ஜடிமதயா கர்த்தும் ஆனந்தம் இந்தோஹோ यत्तुत्रैलोक्य भूषा विधिरघदहनं ह्लादिवृष्ट्याशु तद्वो बाहुल्योत्पाद्य कार्याधिकतरम् அவதாதேகமேவ அர்க்கதேஜஹ. மேடம், அந்த மூணாவது லைன்ல எச்சன்னு ஆரம்பிக்குது. நீங்க எத்துச்சங்கிறது எத்துச்ச இல்ல எத்து தூ தூன்னு போடணுமா? இச்சானா அண்ட் ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல. இதுல வந்து தூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேற தி சன் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கறது. சேனா கொஞ்சம் வேற மாதிரி அர்த்தம் கொடுக்கறது. இதுல வந்து இது 3 இப்படி இருக்கு, ஆனால் சூரியனோ அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கொடுக்கறது. ரொம்ப மேஜர் வித்தியாசம் கிடையாது. எத்து தூ இல்லைன்னா எத்து ச. அதே மாதிரி லாஸ்ட் லைன்ல பாஹுல்யோ பாத்ய கார்யாதிகர பாஹுல்ய உத்பாத்ய. பாஹுல்யம்னா நிறைய, பகுலம்னு சொல்றோம் இல்லையா, பாஹுல்யம் பகுலம்ல இருந்து வருது அந்த பாஹுல்யம். பாஹுல்ய உத்பாத்திய காரிய அதிகத்தரம். அதாவது சூரியன் வந்து இதுல என்ன சொல்றான்னா ரத்னம் மாதிரியும் அக்னி மாதிரியும், இன்னொன்னு என்னது இந்திரன் சாரி சந்திரன் மாதிரியும் சொல்றார். இவா இந்த ரத்னம் என்ன பண்றது, அக்னி என்ன பண்றது, சந்திரன் என்ன பண்றது, இது 3ஐயும் விட இன்னும் ஜாஸ்தி சூரிய பகவான் இது 3ஓட வேலையும் பண்றார், இதை விட மேலையும் பண்றாருங்கிறது தான் அந்த பாகுல்ய உத்பாத்திய காரிய அதிகத்தரம் அர்த்தம். உத்பாத்திய காரிய அதிகதரம். அதிகத்தரம் இன்னும் நிறைய பண்றாரு அவர். இது மட்டும் பண்ணல, இதை விட இன்னும் அழகா பண்றாரு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது. ஏக ஏவ அர்க்க தேஜக, அர்க்க சூரியன், தேஜக பிரகாசம். சோ அந்த அர்க்க தேஜக அவதாத் வஹ அவதாத் உங்களை காப்பாற்றட்டும். ஏக்கமேவ அர்க்க தேஜக. இது வந்து 3 சொல்றார். என்ன, ஒன்னு ரத்னம், இன்னொன்னு அக்னி, இன்னொன்னு சந்திரன். இது 3ஐயும் சேர்த்து ஆனா ஒரே ஒரு அர்க்க தேஜஸ் ஆனது இத 3ஐயும் விட இன்னும் அதிகமா பண்றது. அப்பேற்பட்ட அந்த அர்க்கனோட தேஜஸ் வந்து உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்றது அப்படின்னா
ரத்னானாம் நியத உத்தேச லப்த அவகாசம் மண்டனாய பிரபவதி. மண்டனம்னாலே மேலும் அழகூட்டுவதற்கு, அலங்கரிப்பதற்கு. இப்ப ரத்னத்தை என்ன பண்றா, எல்லா பக்கமும் அதை கட் பண்ணி ஒரு ஷைன் கொண்டு வரணும். எந்த ரத்னமா இருந்தாலும் அது ஒரு ஒரு ஆங்கிள் கட் பண்ணுவா. அதாவது எங்க எப்படி அந்த கட், டீப் கட்டா லைட்டான கட்டா எவ்வளவு தேய்க்கணும் எல்லாம் இருக்கு இல்லையா. சோ நியத்த உத்தேச லப்த அவகாசம், அப்பதான் அதோட ஷைன் வெளியில தெரியும். அப்பேற்பட்ட அந்த ரத்னத்துல என்ன பண்றா, மண்டனாய பிரபவதி, ஒரு அழக கூட்டுறதுக்கு ஏதாவது கழுத்துக்கு போட்டுக்கிற நகைகள்லயோ காதுலயோ எங்க தேவையோ அந்த இடத்துல கொண்டு அந்த ரத்னத்தை யூஸ் பண்ணிக்கிறா. அடுத்தது வன்னேஹே, அக்னிக்கு தாரு ஆதி தக்தும். தாருங்கிறது உட், இந்த எரிக்கிறதுக்கு மரம் முதலான பொருட்களை எரிப்பதற்கு. தக்தும் அப்படின்னா டு பர்ன், எது அக்னி உபயோகப்படுத்தப்படுறது. அதுக்கப்புறம் இந்தோஹோ, இந்து அப்படிங்கிறது சந்திரன். இந்தோஹோ அந்த பிரகாசமானது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நிஜ ஜடிமத்தையா ஆனந்தம் கர்த்தும். நிஜ அதனுடைய ஜடிமத்தையா, ஜடிமத்தான என்ன, ஒரு குளிர்ச்சியான தன்மை. அது என்ன, நம்மளுக்கு மூன்லைட்டே ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்கறது இல்லையா. ஒரு மாதிரி குளுமையாவும் இருக்கும், இனிமையாவும் இருக்கும் அந்த மூன்லைட். சோ அந்த சந்தோஷத்தை அந்த மூன்லைட்டு கொடுக்கறது. ஆனா வேற தி சன் அர்க்க தேஜக இருக்கு இல்லையா, அது எப்படி அப்படின்னா திரைலோக்கிய பூஷா விதிகி. அங்க ரத்னம் என்ன பார்த்தோம், ஏதாவது கரெக்டா அதை கட் பண்ணி அந்தந்த இடத்துல பிக்ஸ் பண்ணினோம்னா ஏதாவது 1-2 ஆர்னமெண்ட்ல வச்சுக்கலாம், இல்ல அதை வச்சு அதுக்கப்புறம் அந்த 1-2 ஆர்னமெண்ட் அழகாகும். ஆனா இந்த சூரியனானது திரைலோக்கிய பூஷா விதியா விளங்குறார். இந்த 3 உலகத்துக்கும் காத்தால உதிச்சார்னா ஒரு அழக கொடுக்கிறார், அந்த அலங்காரத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அக தகனம், அகம் அப்படின்னா பாப்பம், நம்மளோட பாவங்கள் அனைத்தையும் தகனம் பொசுக்கிறார் அவர். அதுக்கப்புறம் விருஷ்டி ஆஷு ஹ்லாதி, விருஷ்டி மழையை கொடுக்கிறார் நம்ம எல்லாருக்கும். அதனால என்ன ஆகுது, ஆஷு ஹ்லாதி, உடனடியா நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் விடுறது. அந்த மழை வந்த உடனேயே பயிர்கள் எல்லாம் நல்லா செழிப்பா வளருறது. நம்மளுக்கும் ஒரு ஹாட் டேல ஒரு மழை பெஞ்சதுன்னா அப்படியே பூமியை குளிர்விச்சு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறார். இப்படியா அவர் இந்த ரத்னமும் இந்த அக்னியும் இந்த சந்திரனும் செய்யறத விட இன்னும் பல மடங்கு அதிகமா அவர் செய்யறார். சோ அப்பேற்பட்ட தத்து பாகுல்ய உற்பத்திய காரிய அதிகதரம் அர்க்கதேஜக ஏகமேவ அர்க்கதேஜக வஹ அவதாத்து. அப்பேற்பட்ட அந்த சூரியனுடைய பிரகாசமானது உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அழகையும் ஆனந்தத்தையும் நல்குவது சூரிய ஒளி என்று கூறுகிறார் இந்த ஸ்லோகத்தில். உலகில் காரணத்திலிருந்து காரியமாகும் பொருட்கள் அனைத்தும் காரணத்தை காட்டிலும் அதிக திறன் உடையவைதான். ஆனால் சூரியனுடைய தேஜஸ் அது விளைவிக்கும் பொருட்களை விட திறன் மிக்கது. பாகுல்ய உற்பத்திய காரிய அதிகதரம். ரத்னங்களின் சுப ஒளி அவை இருக்கும் இடத்தில் கொஞ்சம் தெரியும். அவற்றின் மீது சூரிய ஒளி பட்டால் அவை அதிக ஒளி பெற்று அலங்காரமாக ஆகின்றது. இதை போலவே நெருப்பு காட்டையே அழிக்கும் திறன் பெறுவது சூரிய ஒளியினாலே. ஏனெனில் சூரிய வெப்பம் தாக்கி சூடேறிய மரங்களில் நெருப்பு விரைவாக பற்றி பரவுகின்றது. இதுல வேற ஒரு ஆங்கிள் கொடுத்திருக்கா, அதே அர்த்தம் தான், பட் இது வேற மாதிரி கொடுத்திருக்கா பாருங்க. அந்த ரத்னங்கள் மேல ஒளி பட்டுதுன்னா, சூரிய ஒளி பட்டுதுன்னா இன்னும் பிரகாசிக்கிறது. அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் ஹேப்பன் ஆகுது அப்படி சொல்றா இவா. ஏனெனில் சூரிய வெப்பம் தாக்கி சூடேறிய மரங்களில் நெருப்பு விரைவாக பற்றி பரவுகின்றது. சந்திரனுக்கு ஒளியும் உண்டு, தன்மையும் உண்டு. ஒளி மட்டும் ஆனந்தம் அளிப்பதில்லை. ஒளியுடன் அந்த குளிர்ச்சியும் சேர்ந்தால் அது ஆனந்தத்தை தருகிறது. சூரியனுடைய ஒளி பெற்று தனது தன்மையால் சந்திரன் ஆனந்தம் அளிக்கின்றான். ஆகவே உலகில் உள்ள பொருட்களுக்கு உரிய அழகை விளங்க வைப்பது சூரிய ஒளியே. அது அழகை கொடுத்து ஆனந்திக்க செய்வதுடன் மழை பொழிய செய்து மகிழவும் வைக்கிறது. இவ்விதம் பலவாறாக உபகரித்து மகிழ வைக்கும் ஒரே தேஜஸான சூரிய தேஜஸ் உங்களை காக்கட்டும். Gems put in appropriate places enhance beauty. Fire burns woods. Moon gives pleasure for her cooling nature. But the beam of the sun discharges all those activities more effectively. It is an ornament of the 3 worlds. It burns the sins
and gives immediate pleasure by causing rains. May that solar light with its multifold actions protect you all. रत्नानां मण्डनाय प्रभवति नियतोद्देशलब्धावकाशम् वह्नेर्दार्वादिदग्धम् निजजडिमतया कर्तुम् आनन्दमिन्दोः यत्तु त्रैलोक्यभूषा विधिरघदहनम् क्लादिवृष्ट्याशु तद्वो बाहुल्योत्पाद्य कार्याधिकतरम् अवताद् एकमेवार्कतेजः. 31. नीलत् चक्षुर् विजिह्म श्रुति जडरसनम् निघ्नितघ्राणवृत्ति स्वव्यापाराक्षमत्वक्परिमुषितमनश्वासमात्रावशेषम् विस्रस्ताङ्गम् पतित्वा स्वपदपहरताद् अश्रियम् वोर्कजन्मा कालव्यालावलीढम् ஜகத் அகத இவோத்தாப்பயன் பிராக்பிரதாபஹ. இது ரொம்ப அழகான ஸ்லோகம். அதாவது ஒரு பாம்பு கடிச்சு அந்த விஷம் உடம்புல ஏறித்துனா ஒரு மனுஷன் எப்படி கீழே விழறான், அவனுக்கு என்னென்னலாம் ஆறுது, அதுக்கு ஒரு வைத்தியன் வந்து வைத்தியம் பண்ணினா எப்படி திருப்பி எழுந்துக்கிறானோ அந்த மாதிரி இந்த காலம் அப்படிங்கிற ஒரு கொடிய விஷ பாம்பு நம்மள கடிக்கும் பொழுது, அதாவது இரவு நேரங்கள்ல தூங்குறோம் இல்லையா, கடிச்சு ஒரு மாதிரி மூர்ச்சையா தானே படுத்துட்டு இருக்கோம், அப்ப காத்தால எழுந்துக்கிறோம் இல்லையா, அது என்ன மாதிரி இவர் ஔஷதம் கொடுத்து நம்மள அதுல இருந்து எழச் செய்யறார் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். நீலத் சக்ஷுஹு விஜிம்ஹ, விஜிம்ஹ சொல்லுங்க, விஜிம்ஹ ஸ்ருதி ஜட ரசனம் நிக்னித கிராண விருத்தி ஸ்வ வியாபார அக்ஷம துவக்கு பரிமுஷித மனஹ ஸ்வாசமாத்திர அவசேஷம் விஸ்ரஸ்த அங்கம் பதித்வா ஸ்வபத் அபஹரதாத் அஸ்ரியம் வஹ அர்க்க ஜன்மா. நீலச் சக்ஷுஹு, கண் என்ன ஆறுது, அப்படியே சொருகிடுறது இல்லையா, ஒரு பாம்பு கடிச்சு விஷம் ஏறித்துனா அப்படியே கண்ணு சொருகிடுறது. உண்மீலனம்னா திறக்கிறது, அப்படியே மீலத்துனா அப்படியே கண்ணு மூடிடுறது. சக்ஷுங்கிறது கண்ணு, சோ கண்கள் மூடி இருக்கு. விஜிம்ஹ ஸ்ருதி, ஸ்ருதினா அந்த காது கேட்கறது, கேட்கறது என்ன ஆறுது, சரியாவே விழாது. அது ஒரு விஷம் தாக்கி போறவாளுக்கு காதெல்லாம் ஒரு மங்கலா போயிடுறது இல்லையா. விஜிம்ஹ ஸ்ருதிங்கிறது என்ன, ஒரு விஜிம்மன்றது வந்து ஒரு கோணலான ட்விஸ்டட்ங்கிற மாதிரி அர்த்தம். பட் என்ன அர்த்தம்னா காது சரியா கேட்காதுன்னு அர்த்தம். ஜட ரசனம், நாக்கு வந்து எதையும் டேஸ்ட் பண்ண முடியாது. ஜட ரசனம், ரசனானா நாக்கு. ஜட ரசனம் நிக்னித கிராண விருத்தி, மூச்சு சரியா விட முடியாது. கிராணம் அப்படிங்கிறது அந்த மூச்சு இழுக்கிறோம் அது ஒண்ணு, இன்னொன்னு வாசனை பாக்குறது, எதுவும் பண்ண முடியாது. சோ நிக்னித அப்படியே அது தடைப்பட்டு போயிடுறது. நிக்னித கிராண விருத்தி. அதுக்கப்புறம் ஸ்வ வியாபார அக்ஷம துவக்கு, துவக்குங்கிறது நம்மளோட ஸ்கின், அந்த மேல இருக்கிற அந்த தோல் மூடி இருக்கு இல்லையா, அது என்ன ஆறுதுன்னா அதோட இயல்பு தன்மை போயிடுறது, அதோட சென்ஸ் போயிடுறது. ஸோ அதோ ஸ்வ வியாபார, அதனுடைய வியாபாரம் என்னவோ அதை செய்ய இயலாம போயிடுறது அந்த ஸ்கின்னுக்கு. ஸோ ஸ்வ வியாபார அக்ஷம துவக்கு. அப்புறம் பரிமுஷித்த மனக, மனசு என்ன ஆறுது, மயக்கமாயிடுறது. மோகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மயங்கி போயிடுறா பாம்பு கடிச்சதுன்னா. சுவாசமாத்திர அவசேஷம், என்ன மிச்சம் இருக்கு, வெறும் மூச்சு. சுவாசமாத்திர அவசேஷம், அது ஒண்டிதான் மிச்சம் இருக்கு, இது எல்லாம் போச்சு. கண்ணு காது மூக்கு அந்த துவக்கு மனசு எல்லாம் போயிடுது. அப்போ என்ன ஆறுது, விசிரஸ்த அங்கம், அங்கம் எல்லாம் என்ன ஆறுது, அப்படியே விசிரஸ்த வெலத்து போயிடுறது, சித்திலம் அடைஞ்சு போயிடுறது. அடைஞ்சு பதித்வா கீழே பூமியில விழுந்துடுறா பாம்பு கடிச்சவா. நம்ம வந்து தூங்குறோம், தூங்குறப்ப படுத்துட்டு தானே தூங்குறோம். சோ பதித்வா ஸ்வபத், ஸ்வபத்னா தூங்குகின்ற, ஜகத் இந்த உலகத்தினை என்ன பண்றார் அவர், அகத இவ, அகத அப்படின்னா ஒரு மருந்து, ஒரு டாக்டரை கூப்பிட்டா ஒரு மருந்து கொண்டு கொடுக்குறா இல்லையா. சோ அந்த ஒரு அகத இவ, அந்த மருந்து மாதிரி உத்தாப்பையன்ன எழுந்துக்க வைக்கிறார் எல்லாரையும். காத்தால வந்து என்ன பண்றாரு, அந்த விஷத்தை நீக்கி நம்மளுக்கு ஒரு புத்து உயிரை கொடுத்து அந்த ஒரு ஸ்லம்பர்ல இருந்து எழுப்புறார் அவர். சோ உத்தாப்பையன்னு அர்க்க ஜன்மா, அந்த அர்க்க ஜன்மாவான அந்த சூரிய பகவான் பிராக் பிரதாபக, அவருடைய பிராக் பிரதாபக, பிராக்குங்கிறது கிழக்கு திசை, அந்த கிழக்கு திசையில வருகின்ற அந்த ஒளியானது
வஹ உங்களுடைய அஸ்ரியம் அபஹரதாத். ஸ்ரீயம்னா உங்களுடைய செல்வம், அஸ்ரீயம்னா உங்களுக்கு வருகின்ற கெட்டவைகள் அனைத்தையும் அபஹரதாத்து தூர போக்கட்டும் அப்படின்னு. இதுல வந்து காலம் அப்படிங்கிற கால வியாலாவலியிடம் விட்டுட்டேனே. காலம் அப்படிங்கிற வியாலம்னா இது ஸ்னேக், பாம்பு. ஸோ அந்த கால வியால அவலீடம் ஜகத், அந்த காலம் அப்படிங்கிற பாம்பினால கடிக்கப்பட்டு துயில் கொண்டு இருக்கின்ற இந்த உலகத்தினை அந்த சன்னோட ரேஸ் வந்து மருந்து கொடுத்து எழுப்பி வைக்கிறது. அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். என்ன ஒரு இதுவா இருக்கு பாரு, ரொம்ப அழகா இருக்கு. இதுவா அப்படியே ஒன்றி போயிட்டாக்க சூரியன் இல்லாத எதுவுமே ஆகாதுங்கிறது எவ்வளவு அழகா ஒரு ஸ்லோகத்திலையும் என்னென்ன மாதிரி கொண்டு வந்து விட்டு அழகா காமிக்கிறது. தன்னையும் மறந்து கிடக்கும் மனிதனை எழுப்புகின்றவன் சூரியனாகிய மருத்துவனே என்கின்றார் கவி. இரவு அதாவது காலம் அப்படின்ற பெரும் பாம்பானது உலகை விழுங்கிவிட்டது. கண்கள் மூடிவிட்டன, காதுகள் கேட்கவில்லை, நாக்கில் விஷம் பரவி ருசி அதாவது சுவை தெரியவில்லை, மூச்சு முட்டிவிட்டது, உடலில் தொடும் உணர்ச்சி குளிர்ச்சி சூடு தெரியவில்லை. அதுதான் அந்த துவக்கு பார்த்தோம் இல்லையா, ஸ்வவியாபார அக்ஷம துவக்கு, க்ஷமம் அக்ஷமம். அதுக்கப்புறம் மனம் முடங்கி விட்டது, மூச்சு மாத்திரம் லேசாக வருகிறது, கை கால்கள் விரைத்து விழுந்து கிடக்கின்றன. இது எக்ஸாக்டா நம்ம தூங்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கிறதோ அத்தனையும் சொல்றாரு பாருங்க, கிளியரா இருக்கு. கை கால்கள் விரைத்து விழுந்து கிடக்கின்றன, உலகம் தூங்கிவிட்டதோ, இப்படி குற்றுயிராக கிடக்கும் உலகினை சூரியனிடம் உண்டாகின்ற முன் ஒளி என்கின்ற விஷ வைத்தியன் புத்துயிர் கொடுத்து எழுப்பட்டும். இதுல அஸ்ரீயம் அபஹரதாத்னு கொடுத்திருக்கார். அந்த அர்த்தம். The early rays of morning sun, like antidotes, awaken the world falling asleep with eyes closed, sense of hearing gone, taste lost, smell impaired, mind defunct, limbs loosened, and only the throbbings of the heart remaining, as if bitten by the time-like snake. May those rays remove all your misfortune. ரொம்ப அழகா கொண்டு கொடுத்து. அடுத்த ஸ்லோகமும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கண்ணுல நம்மளுக்கு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எப்படியோ அதை கம்பேர் பண்றாரு அடுத்த ஸ்லோகத்துல. அதுவும் ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. சூரியனே கண்ணுக்கு தானே மெயினா, கண்ணுக்கு தான் இது எக்ஸாக்டா அந்த கண்ணுக்கு அப்படியே கம்பேர் பண்ணி கொடுத்திருக்க. நீலச்சக்ஷுர் விஜிம்ஹ ஸ்ருதி ஜடரசனம் நிக்னித கிராண விருத்தி ஸ்வவ்யாபாராக்ஷமத்வக் பரிமுஷித மனஸ்வாச மாத்ராவசேஷம் விஸ்ரஸ்தாங்கம் பதித்வா ஸ்வபதபஹரதாதஸ்ரீயம் வோர்க ஜன்மா காலவ்யாலாவலீடம் ஜகத் அகத இவோத்தாபயன் பிராக்பிரதாபஹ. அடுத்த ஸ்லோகம். நிஷேஷம் நைஷமம்பः பிரசபமபனுதன் அஸ்ருலேஷானுகாரி ஸ்தோகஸ்தோகாபனீதாருணருச்சிர் அச்சிராத் அஸ்ததோஷானுஷங்கः தாத்தா திருஷ்டிம் பிரசன்னாம் திரிபுவன நயனஸ்யாஷு யுஷ்மத்விருத்தம் வத்யாத் பிரத்னஸ்ய சித்தாஞ்சன விதிர் அபரः பிராக்தனோச்சிப் பிரச்சாரः. நிஷேஷம் நைஷம் அம்பஹ பிரசபம் அபனுதன்னு அஸ்ருலேஷ அனுகாரி ஸ்தோக ஸ்தோக அபநீத அருண ருச்சிஹி அச்சிராத் அஸ்த தோஷ அனுஷங்கஹ. இதுல அஸ்த தோஷ அனுஷங்கன்னு ஒண்ணு பிரிச்சுக்கணும், இன்னொன்னு அஸ்த தோஷா அனுஷங்கன்னு ஒண்ணு பிரிச்சுக்கணும். தாத்தா திருஷ்டிம் பிரசன்னாம் திரிபுவன நயனஸ்ய ஆஷு யுஷ்மத் விருத்தம் வத்யாத் பிரத்னஸ்ய சித்த அஞ்சன விதிஹி அபரஹ பிராக்தனஹ அர்ச்சிஹி பிரச்சாரஹ. அர்ச்சிஹி பிரச்சாரஹ, அர்ச்சி தான் சூரியன், அந்த அர்ச்சியினுடைய பிரச்சாரம் கதிர்களானது அது எப்படி இருக்குன்னா அபரஹ சித்தாஞ்சன விதிஹி. சித்தாஞ்சனம் அப்படிங்க, அஞ்சனம்னாலே மை, சித்தாஞ்சனம் மெடிக்கேட்டட் ஐ. அது வந்து இன்னொரு கண்ணுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா இப்பெல்லாம் டிராப்ஸ், முன்னெல்லாம் மை இட்டுப்பா இல்லையா, அந்த மை இட்டுண்டால்னா அந்த கண்ணுல இருக்கிற பலவிதமான பிரச்சனைகள் போகும்.
அப்பேற்பட்ட ஒரு மையா இந்த சூரியன் இருக்கார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. பிரத்னஸ்ய பிராக்தனோர்ச்சி பிரச்சாரக. பிரத்ன சூரியனுடைய பிராக்தனக, பிராக்குன்னா கிழக்கு, கிழக்கு திசையில அந்த உதிக்கின்ற காலை வேளை அர்ச்சி பிரச்சாரக, அந்த ஒளி கதிர்களானது. பிரச்சாரம்ங்கிறது என்ன, அப்படியே பரவி வர அந்த ஒளியானது. யுஷ்மத் விருத்தம், உங்களுக்கு எதிரானவைகள் அனைத்தையும் அழிக்கட்டும். வத்யாத்து, என்ன வத்யாத்துனா எனக்கு வதனாலே கில், அதாவது போக்கடிக்கட்டும் அப்படிங்கிற அர்த்தம். இதுல என்னன்னா, நம்மளுக்கு கண்ணுல பிரச்சனை வந்ததுன்னா என்ன ஆகும், கண்ணுல ஜலம் வரும். ஃபர்ஸ்ட் இதர் எப்ப பார்த்தாலும் ஜலம் கண்ணுல விட்டுட்டே இருக்கும், இல்லைன்னா கண்ணை உறுத்தும், இல்லைன்னா கண்ணு செவந்து காணப்படும், இல்லைன்னா என்ன ஆகும், இன்னொன்னு இந்த இப்போ இந்த பொறைன்னு சொல்றோம்ல, கேட்ராக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் இவர் நீக்கிறார். எப்படி அப்படின்னா, அஸ்ருலேஷ அனுகாரி, அந்த லேசா அந்த கண்ணுல ஜலம் வருது இல்லையா, அந்த ஜலத்தை அவர் நிறுத்துறார். எப்படின்னா, நிஷேஷம் நைஷம் அம்பக, அம்பனா ஜலம், நைஷம் அப்படின்னா நிஷா சம்பந்தம், நிஷானா ராத்திரி, ராத்திரி நேரத்துல இந்த பனித்துளிகள் இருக்கு இல்லையா, துளிகள், அந்த துளிகளை காத்தால இவர் வந்த உடனே அந்த பனித்துளிகள் எல்லாத்தையும் இவர் அப்படியே நிஷேஷம், கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாம, பிரசபம் ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா, அபனுதன் எடுத்துன்னு விடுறார். ஸோ அந்த கண்ணுல வழியிற அந்த ஜலம், அதை கண்ணுல மை தீட்டினா அந்த ஜலத்தை போக்கிடுறது, பொட்டின்னு இருக்கிற ஜலம் நின்று விடுறது. அந்த மாதிரி இவர் எப்படின்னா, அந்த கால வேளையில இருக்கிற பனித்துளிகளை எடுத்துன்னு விடுறார் ஃபுல்லா. அஸ்ருனா அந்த கண்ணுலேருந்து வர ஜலம். லேஷ அனுகாரி, அந்த வர அந்த ஜலத்தின இவர் எடுத்து விடுறார். அடுத்தது ஸ்தோக்க அபநீத அருண ருச்சிஹி. கார்த்தால ஸ்தோக்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக, அருண ருச்சி அப்படின்னா அந்த சிவப்பா இருக்கிற அந்த ருச்சி, அந்த அழகான அந்த சூரியனுடைய காந்தி. நம்ம கண்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா கண் அப்படியே செவன்னு ஆயிடும். அந்த சிவப்பு எப்ப போறது, அந்த கண்ணுல மை இட்ட உடனே போகாது, கொஞ்சம் கொஞ்சமா போகும். அந்த சிவப்பு தன்மை போய் திருப்பி அந்த வெள்ளை கலர் வரும். ஸோ ஸ்தோக்க அபநீத அருண ருச்சிஹி. ஸோ சன்னோட ரேஸ் வந்த உடனே ஃபர்ஸ்ட் சிகப்பா தான் இருக்கும், நாழி ஆக ஆகதான் அந்த சூரியன் கதிர்களை பரவ அந்த வெண்மையா விடுறது. இந்த புவனத்துல, இந்த புவனம், இந்த திரிபுவனசிய நயனசியன்னு தான் சொல்ற. திரிபுவன நயனசிய, இந்த 3 உலகம் அப்படிங்கிற கண்கள், அந்த கண்கள்ல இருக்கிற அந்த சிவப்பு தன்மை போயிடுறதுன்னு சொல்றது. அதுக்கப்புறம் அச்சிராத்து அஸ்ததோஷ அனுஷங்க அப்படின்னா ஒரு கனெக்ஷன். சிராத்துனா ரொம்ப நாழி, அச்சிராத் அப்படின்னா உடனேயே, சூரியன் வந்த உடனே என்ன ஆகுது, அந்த அஸ்த தோஷம் அப்படின்னா தோஷான ராத்திரி, அந்த ராத்திரியோட ஒரு கனெக்ஷனை கட் பண்றாரு இவர் வந்த உடனேயே இல்லையா. ஸோ இப்ப இன்னொன்னு தோஷ அனுஷங்க, அதாவது இந்த கேட்ராக்ட் மாதிரி ஒரு வளர்ச்சி இருந்ததுன்னா அதை கட் பண்றாரு. இந்த கண்ணுல ஏதாவது அந்த மருந்து டிராப்ஸ் எல்லாம் விட்டு அந்த கேட்ராக்ட் ரிமூவ் பண்றோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அப்படி ஒரு அர்த்தத்தை இது கொடுக்கறது. ஸோ அச்சிராத்து அஸ்த தோஷ அனுஷங்க பிரசன்னாம் திருஷ்டிம் தாத்தா, ரொம்ப அழகிய ஒரு பார்வை அப்படிங்கிற ஒளியினை கொடுப்பவர். யாரு அப்படின்னா, யாருக்குன்னா திரிபுவன நயனஸ்ய, இந்த உலகத்தின் கண்களுக்கு. ஆஷு உடனடியாக. ஸோ யுஷ்மத் விருத்தம் வத்யாத்து, உங்களுடைய தேவையற்றவைகளை, உங்களுக்கு எதெல்லாம் வேண்டாமோ அதையெல்லாம் இவர் நீக்கி அருள் செய்யட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றது. இந்த ஸ்லோகமும் ரொம்ப அழகான ஸ்லோகம். கீழ்வானில் ஏற்பட்ட செம்மை வண்ணம் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டு வருகிறது. சூரியனும் சிவந்த வண்ணத்திலிருந்து மாறி தங்கத் தகட்டை போல தெளிவாக காட்சி தருகின்றான். இக்காட்சியை கண்ட மயூர கவி ஸ்லேடையாக கண் நோய்க்கு மருந்தான மைக்கும் சூரிய உதயத்திற்கும் ஒப்புமையுடன் கூடிய கற்பனை கவிதையை இயற்றுகின்றார். கண் நோய் உள்ளவனுடைய கண்களில் உஷ்ணத்தினால் நீர் வடியும், கண்கள் சிவந்திருக்கும், கண்களில் உறுத்தல் இருக்கும். சோ அதுதான் அந்த கேட்ராக்ட் ஃபார்மேஷன், இங்கே உறுத்தல்னு சொல்றா, அதை ரிமூவ் பண்றார். அந்த கனெக்ஷன், அந்த கண்ணுல என்ன உறுத்தல் விழுந்திருக்கோ அது வெளியில வந்துரும், நன்றாக பார்க்க முடியாது. இதற்காக கண்களில் மருந்து மை இட்டுக்கொள்வது வழக்கம். அதனால் கண்களில் நீர் வடிவது நீங்கும், சிவப்பும் நீங்கும், உறுத்தல் இருக்காது, பார்வை நன்றாக விளங்கும். சூரியனோ உலகின் ஒரு கண், அதில் இரவு பனியினால் காலையில் முத்து முத்தாக எங்கும் நீர் சொட்டுகிறது. அந்த நீரையும் வடிய வைக்கின்றது சூரியனின் ஒளி பரப்பு.
மூவுலக கண் காலையில் சிவந்து காணப்படுகின்றது. சூரியனின் ஒளி பரவ பரவ அந்த சிவப்பு மெல்ல மெல்ல நீங்குகின்றது. தோஷா என்றால் காலை சந்தி, மாலை சந்தி. அதன் தொடர்பு நீங்குகின்றது. சாதாரண மக்கள் விஷயத்தில் கண் உறுத்தல் முதலிய தோஷங்கள் விலகுகின்றன. அதான் தோஷா அப்படின்னா ராத்திரி, தோஷ அப்படின்னா தோஷங்கள். இப்படிப்பட்ட சூரிய ஒளி ஒரு மாந்திரீக, ஒரு மந்திரவாதியின் மை போல நம்முடைய கண்களின் பார்வையை தெளிவுபடுத்துகிறது. அது உங்களுக்கு விரோதமான, அதாவது தீமையானவைகளை அழிக்கட்டும். ஆரோக்கியத்தை பெற வேண்டுமாயின் சூரியனை வழிபட வேண்டும் என்பது ஆன்றோர்களின் வாக்கு. கண் நோய் மற்றும் பிற நோய்கள் நீங்குவதற்காக சூரியனை வழிபாடு செய்வதும் சூரிய நமஸ்காரங்களை செய்வதும் மரபு. இதனை இன்னும் பலர் கடைபிடித்து வருகின்றனர். இதனை நினைவூட்டுவதைப் போல சூரிய ஒளியை கண் நோய்க்கு உரிய மருந்தாக இந்த கவிதையில் குறிப்பிட்டுள்ளார் கவி. நான்லாம் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்றேன்மா. அதுல இருந்து எனக்கு அந்த ஸ்லோகத்தினுடைய கொஞ்சம் கொஞ்சம் அர்த்தம் ரொம்ப நல்லா புரியுது. வேற யாரோ ஏதோ சொன்ன போல இருக்கே. மாந்திரீகம் சொன்னீங்கல்ல, அது என்ன வேர்டு மாமி இதுல இருக்கு? இதுல இல்ல, அவ அர்த்தத்துல கொடுத்திருக்கா. மந்திரவாதியின் மை போல, அதாவது அந்த சித்தாஞ்சனன் இருக்கு இல்லையா, அந்த சித்த அஞ்சனா மையி, அந்த சித்தக்கு வந்து இவ இது கொடுத்திருக்கா, மாந்திரிகன் கொடுத்திருக்கா எல்லாருக்கும். நிஷேஷம் நைஷமம்ப பிரசபமபனுதன் அஸ்ருலேஷானுகாரி ஸ்தோகஸ்தோகாபனீதாருணருச்சிர் அச்சிராதஸ்தோ அஸ்ததோஷானுஷங்கः தாத்தா திருஷ்டிம் பிரசன்னாம் திரிபுவனநயனஸ்யாசு யுஷ்மத்விருத்தம் வத்யாத் பிரத்னஸ்ய சித்தாஞ்சன விதிர் அபரப் பிராக்தனோச்சி பிரச்சாரஹ. இங்கிலீஷ் மீனிங் சொல்லல மாமி. As fresh Siddhantana dries up the tears, removes gradually the redness as well as other defects of the eye, and gives clear vision, so the early rays of the sun remove nocturnal dewdrops resembling tears, shed gradually their redness, leave contact with night, and give clear vision to the three worlds. May those rays of the sun appearing in the east remove all your evils. भूत्वा जम्भस्य भेतुः ककुभि परिभवारम्भ भूशुभ्रभानोर् विभ्राणा बभ्रुभावम् प्रसभम् अभिनवाम्भोजजृम्भा प्रगल्भा भूषा भूयिष्ठशोभा त्रिभुवनभवनस्यास्य वैभाकरी प्राग्विभ्रान्ता भ्राजमाना विभवतु विभवोद्भूतये सा विभावः. இந்த ஸ்லோகத்துல நிறைய அந்த ப மகாபிராணா பா இருக்கு. அதுதான் இதுல ரிப்பீட்டடா வருது. அனுப்பிராசம் ப ப ப, தட் இஸ் த மெயின் பாயிண்ட் இன் திஸ் ஸ்லோகா. ஆனா ஒரு ஒரு ஸ்லோகத்திலயும் ஒரு ஒரு லெட்டர் அவர் யூஸ் பண்றாரு ஒரு மாதிரி ரிப்பீட்டடா. அதுவே அந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அழகை கொடுத்து விடுறது. இதுல ப. சோ பூத்வா ஜம்பஸ்ய பேத்துஹு ககுபி பரிபவ ஆரம்ப ஆரம்ப பூஹோ சுப்ர பானோஹோ விப்ராணா பப்ரு பாவம் பிரசபம் அபிநவ அம்போஜ ஜ்ரும்பா பிரகல்பா பூஷா பூயிஷ்ட சோபா திரிபுவன பவனஸ்ய அஸ்ய வைபாகரி பிராக் விப்ராந்தா பிராஜமானா விபவத்து விபவ உத்பூதையே சா விபாவஹ. அது படிக்கும் பொழுதே அழகா இருக்கு ஸ்லோகம். விபவம் அங்கிடுங்கிறது செல்வம். கிழக்கு பக்கத்துல உதிக்கின்ற அந்த சூரியனுடைய கதிர்கள் உங்களுக்கு விபவ உத்பூத்தே, உங்களோட செல்வம் வந்து மேலும் வளர்வதற்கு ஒரு அருள் செய்யட்டும். விபவத்தோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. சா விபா, அந்த ஒரு விபாவானது வைபாகரி பிராக்கு. ஓகே. சோ ஜம்பஸ்ய பேத்துஹு பூத்வா, ஜம்ப அப்படிங்கிற அசுரன், அவனுடைய பேத்து எதிரியான இந்திரன், அந்த இந்திரனுடைய ககுபி திசையில், ககுபிங்கிறது அந்த கிழக்கு, அந்த ஜம்பஸ்ய பேத்துஹு ககுபி, ஜம்பனுடைய எதிரியான இந்திரன், அவனுடைய திசை எதுன்னா கிழக்கு. அந்த கிழக்கு திசையில் சுப்ரபானோஹோ பரிபவ ஆரம்பபூஹு பூத்வா. சுப்ரபானு, பானுனா ஒளி, சுப்ரம்னா வெள்ளை, வெண்மை நிற ஒளி உடைய அந்த சந்திரன், அந்த சந்திரனுக்கு ஒரு பரிபவம், ஒரு பரிபவம்னா என்ன சொல்றது, ஒரு தோல்வி இல்ல,
ஒரு இன்சல்ட் மாதிரி. இப்போ சூரியன் வந்த உடனே சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சுடுறாரு இல்லையா? சோ அந்த மாதிரி அந்த பரிபவ ஆரம்ப பூகு, கொஞ்சமா சன் வரும்பொழுது கொஞ்சம் தெரிஞ்சுட்டு தான் இருப்பார் சந்திரன். இவர் முழுமையா வெளிப்பட்ட உடனே அவர் கம்ப்ளீட்டா காணாம போயிடுவார். சோ அந்த பரிபவத்துக்கு ஒரு ஆரம்ப பூவா இருக்கிற ஆகி, அந்த ஆரம்ப இதுவாக ஆகி பூத்வா, அதுக்கப்புறம் பிரசபம் அபிநவ அம்போஜ ஜும்பா பிரகல்பா பப்ருபாவம் விப்ராணா. பப்ரு அப்படின்னா எல்லோ, அந்த ஒரு மஞ்சள் நிற தன்மையை அடைந்து பப்ருபாவம் விப்ராணா. பிரசபம் ஃபோர்ஸ்ஃபுல்லா, அபிநவ புதுசான அப்ப மலர்கின்ற, அம்போஜ தாமரை, ஜும்பா பிரகல்பா அப்பதான் மலர்றது இல்லையா தாமரை. ஜுரும்பானா அப்படி கொட்டாவி விட்டா அப்படி வாய் திறக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த தாமரை மலர் மலருறது. அப்படி அப்படி மலரும் பொழுது அதுலேந்து வர அந்த மகரந்த துகள்கள் அது மஞ்சள் நிறத்துல இருக்கு. சோ அதை விப்ராணா, அதை காண்பித்து கொண்டு பூஷா பூயிஷ்டோ திரிபுவன பவனஸ்ய அஸ்ய பூஷா பூயிஷ்ட சோபா. இந்த திரிபுவனம் அப்படிங்கிறது தான் அந்த சூரியனுக்கு பவனம், வீடு. அதுக்கு பூஷா பூயிஷ்ட சோபா, ரொம்ப அழகிய ஒரு கலை கொடுக்கின்றது சூரியன். சூரியன் இல்லைன்னா ஒரே டல்லா இருக்கும். அந்த மார்னிங் சன் ரைஸ் ஆச்சுன்னா தான் ஒரு அழகே வரும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பூயிஷ்ட சோபா, ரொம்ப ரொம்ப அழகை கொடுக்கின்ற அந்த வைபாகரி பிராக் விப்ராந்தா. வைபாகரி விபாகர சூரியன் சம்பந்தப்பட்ட அந்த வைபாகரி விபா, சூரிய சம்பந்தப்பட்ட, அதாவது சூரியனுடைய அந்த கதிர்கள், விபானா சூரியன். சோ அந்த சூரியனுடைய விபா கதிர்கள், வைபாகரி விபா வஹ விபவ உத்பூத்திய விபவத்து, உங்களுடைய செல்வத்தின் ஒரு மேன்மைக்கு நல்லதை செய்யட்டும், செய்வதாக இருக்கட்டும், விபவத்து அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல முடிக்கிறது. இந்த ஸ்லோகத்தில், இந்த கவிதையில் சூரியன் உதிக்கும் முன்னரே தோன்றும் முன் ஒளியின் சிறப்பை கூறுகிறார் கவி. பிராக் விப்ராந்தி பிராஜமானா வைபாகரி விபா. சூரியன் உதயமாவதற்கு முன்னரேயே பிரகாசிக்கின்றது சூரியனின் ஒளி. இந்த ஒளி முதலில் கீழ் திசையில் பிரவேசிக்கின்றது. இந்திரன் மூவுலகிற்கும் அதிபதி, ஜம்பன் என்ற அசுரனை கொன்றவன். இவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட கிழக்கு திக்கில், அதான் ககுபி, பிரவேசித்த சூரியனின் முன் ஒளி அந்த இந்திரனின் ஒளியையும் குன்றச் செய்து விடுகின்றது. மேலும் அது மெல்ல மெல்ல விரிவடைந்து உறங்கிக் கொண்டிருந்த தாமரையை உசுப்பியும் விடுகின்றது. இதனால் அந்த தாமரைகள் மெல்ல மெல்ல கொட்டாவி விடுகின்றன, கொட்டாவி விடுவதைப் போல மலர்கின்றன. இத்தகைய வனப்பு இங்கு மட்டும் இல்லை, மூவுலகினுக்கும் வனப்பினை வளர்க்கின்றது. கீழ்வானில் அலங்காரமாக திகழும் சூரியனின் முன் ஒளி உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் செழிக்க செய்யட்டும். Bursting forth beautifully in the eastern sky with red color and making lotuses bloom, the rays of the sun cause loss of moonlight, act like an ornament and enhance the beauty of the three worlds. May that glorious and roving light of the sun bring you prosperity. கொஞ்சம் கொஞ்சம் அர்த்தங்கள்ல மாறுதல்கள் கொடுக்கிறா. நம்ம படிக்கும் பொழுது அது அர்த்தத்தை புரிஞ்சுட்டோம்னா எல்லா விதமான அர்த்தங்களும் அதுல பொருந்தும். 34வது ஸ்லோகம். படிக்கலையா இது இன்னும்? பூத்வா ஜம்பஸ்ய பேத்துः ககுபி பரிபவாரம்ப பூஷுப்ரபானோர் விப்ராணா பப்ருபாவம் பிரசபம் அபிநவாம்போஜ ஜும்பா பிரகல்பா பூஷா பூயிஷ்டசோபா திரிபுவன பவனஸ்யாஸ்ய வைபாகரி பிராக் விப்ராந்தா பிராஜமானா விபவத்து விபவோத்பூதயே சா விபாவஹ. संसक्तं सिक्तमूलाद् अभिनव भुवनोद्यान कौतूहलिन्या यामिन्या कन्ययेवामृतकरकलसावर्जितेनामृतेन अर्कालोकक्रियाद्वो मुदम् उदयशिरश्चक्रवालालवालादुद्यन् बालप्रवालप्रतिमरुचिरः पादपप्राक्प्ररोहः. இதுவும் இன்னொரு ரொம்ப அழகான ஸ்லோகம் தான். இந்த மாதிரி இவர் ஸ்லோகம் போடுறதுனாலதான் நம்மளால கற்பனையே செய்ய முடியறது. சம்சக்தம் சிக்த மூலாத்து அபிநவ புவன உத்யான கௌதூகலின்யா யாமின்யா கன்யயா இவ
அமிர்த கர கலச ஆவர்ஜிதேன அமிர்தேன. இந்த இடம் பாத்துக்கோங்க, சேர்ந்து படிக்கும் பொழுது ஆவர்ஜிதேன அமிர்தேனன்னு படிக்கணும். மிருத்தேனன்னு தனியா படிக்காதீங்க. அமிர்தம் வேற மிருத்தம் வேற. அர்க்க ஆலோக கிரியாத் வஹ முதம் உதய சிரஹ சக்கரவால ஆலவாலாத்து உத்யன்னு பால பிரவால பிரதிம ருச்சிஹி அஹஹ பாதப பிராக்கு பிரரோஹ. அஹஹ தினம் டே, பாதபம்னா ட்ரீ. இதுல என்ன சொல்றன்னு சொன்னா, இந்த ராத்திரி அப்படிங்கிற பெண்ணு, ராத்திரிய ஒரு பெண்ணா சொல்றார். அந்த பெண்ணு இந்த புதிய பூங்கா, அதாவது கார்டன், உத்தியானம் அப்படிங்கிற இந்த உலக உருவாக்கணும்னு ஆசைப்படுறா. ஒரு பெரிய கார்டன் உருவாக்கணும்னு அந்த பொண்ணு ஆசைப்படுறா. அவ என்ன பண்றான்னா தண்ணி விடுறா. எங்கன்னா அந்த உதயகிரியோட அந்த ஸ்லோப்ஸுக்கு. அது எப்படி அப்படின்னா, சந்திரன் அப்படிங்கிற ஒரு கலசம் அவ வச்சுட்டு இருக்கா. ராத்திரிங்கிற அந்த பெண்ணு அந்த சந்திரன்கிற கலசத்துல இருந்து அமிர்தம் அப்படிங்கிற ஜலத்தை விடுறா. அது விட்ட உடனே அந்த உதயகிரியோட அந்த ஸ்லோப்ஸ்ல அந்த ஜலம் விட்ட உடனே அந்த சூரியனுடைய தினம்ங்கிறது தான் டேங்கிறது தான் ட்ரீ. ஒரு ட்ரீ க்ரோ ஆகுது. அந்த ட்ரீ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பெருசா வராது இல்லையா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அந்த தளிர்கள் வரும் இல்லையா. சோ அந்த பிராக் பிரரோக அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன இது தளிர் அந்த உதயகிரி தட்டத்துல அங்கேருந்து தானே அவர் வர்றார் மேல. சோ அங்க பிராக் பிரரோக, அங்க வர்றார், உதயமாறர். அப்பேற்பட்ட அந்த சூரிய பகவான் உங்களை காப்பாற்றட்டும்னு சொல்லி இதுல இந்த ஸ்லோகத்துல சொல்றார். எப்படின்றத பார்ப்போம். சோ அபிநவ புவன உத்தியான கௌதூஹலின்யா கௌதூஹலின்யா கன்யையா இவ யாமின்யா. யாமினி அப்படின்னா இரவு. சோ அப்படிங்கிற யாமினி, அதாவது கன்யையா யாமின்யா, அந்த இரவு என்னும் கன்னிகை அவளை போல கௌதூஹலின்யா ரொம்ப ஒரு குஷியா தண்ணி விடுறா செடிக்கு. அப்போ அபிநவ புவன உத்தியான, அபிநவம் புதுசா ஒரு புவன உத்தியான, புவனம் அப்படிங்கிற ஒரு உத்தியானத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு கௌதூகலத்தோட இரவு அப்படிங்கிற பெண்ணானவள் அமிர்த கர கலச. அமிர்த கர அப்படிங்கிறது சந்திரனை குறிக்கிறது. பிகாஸ் அவருடைய அந்த கரங்கிறது அந்த ரேஸ், 3 ரேஸ் ஒரு ஔஷதிகளுக்கெல்லாம் 3 ரேஸ் தான் வேணும் இல்லையா. ஸோ அதனால அமிர்தம், அந்த ஔஷதினாலே நம்மளுக்கு ஒரு உடம்ப வியாதிகளை போக்குறது, அதனால அது அமிர்தம். ஸோ அமிர்த கர கலசம் அது சந்திரன். சந்திரன்கிறது ஒரு கலசம், அமிர்த கர கலசம். அதுல இருந்து ஆவர்ஜித்தேன விடப்படுறது என்ன அப்படின்னு சொன்னா அமிர்தேன, அமிர்தம் அப்படிங்கிற அந்த ஜலம் விட்டு சம்சக்தம் விட்டுண்டே இருக்கா, கொஞ்சம் கூட ஒரு பிரேக் கிடையாது. சம்சக்தம் சிக்த மூலாத்து, சிக்தன மேட் வெட், அதாவது ஈரப்பதம் கொடுத்துட்டே இருக்கா. சிக்த மூலாத்து, மூலம்னா ரூட், வேர்கள். வேர்களுக்கு தண்ணி வேர்களுக்கு தானே விடணும். அந்த வேர்களுக்கு விட்ட உடனே அது எப்பொழுதுமே ஈரமா இருக்கு. அப்போ உதயசிரக, உதயகிரி அந்த இருக்கிற சக்கரவாலங்கிறது தான் அந்த இது ரேஞ்சஸ் சொல்றோம் இல்லையா, மவுண்டன் ரேஞ்சஸ். அந்த சரிவுகள் இல்லைன்னா அந்த ரேஞ்சஸ் நிறைய மவுண்டன்ஸ் இருக்கும் இல்லையா. அங்க ஆலவாலாத்து, ஆலவாலம்னா அந்த பாத்தி பாத்தியா கட்டி நம்ம ஒரு இது வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா பாத்தி கட்டி தண்ணி விட்டுட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அந்த ரேஞ்சஸ் எல்லாம் ஒரு பாத்தி, ஒரு பாத்தி மாதிரி இருக்கு. அங்க எல்லாம் தண்ணி விட்டுட்டே இருக்கு. ஆலவாலாத்து உத்தியன்னு வெளியில வருகின்ற பால பிரவால பிரதிம ருச்சிகி. பால ரொம்ப இளம், பிரவாளம் அப்படின்னா பவளம், அந்த ரெட் இளம் சிவப்பு அப்படி கிளம்புறார். பிரதிம அந்த மாதிரி இருக்கிற ஒரு ருச்சி, ஒரு காந்தி உடைய அந்த அகங்கிறது தினம், டே. அந்த டேயோட பாதப்ப, டே என்கின்ற அந்த பாதப்ப அப்படின்னா பாதத்துக்கு, பாதம்ங்கிறது ட்ரீக்கு எது இது ரூட்ஸ், நம்மளோட கால் தான் பாதம் இல்லையா. ட்ரீக்கு எது பாதம், அதோட ரூட்ஸ். பாதப்பன்னா என்னன்னா நீரை குடிக்கிறது இல்லையா அது, அதனாலதான் அதுக்கு பேர் பாதப்ப. ரூட்ஸ்ல தான் நம்ம தண்ணி விடுறோம் ட்ரீஸ்க்கெல்லாம். ஸோ அதனால இட் இஸ் கால்டு பாதப்ப. ஸோ அந்த தினம் அப்படிங்கிற ஒரு ட்ரீயோட பிராக் பிரரோக, முதல்ல வருகின்ற அந்த தளிர், அது அர்க்க ஆலோக, அந்த சூரியனுடைய முதல் பார்வையானது ஃபர்ஸ்ட் வந்த உடனே அர்க்க ஆலோக வஹ முதம் கிரியாத், உங்களுக்கு சந்தோஷத்தினை கொடுக்கட்டும். எல்லா வேர்ட்ஸும் கவர் பண்ணிட்டேன்.
உதிக்கின்ற சூரியனின் இளம் தளிர் போன்று உள்ள காந்தியின் அழகைக் கண்டு ரசித்த மயூரகவி உலகை நந்தவனமாகவும் அதில் வளரும் மரத்தின் தளிருக்கு சூரியகாந்தியையும் ஒப்புமைப்படுத்தி கற்பனை செய்கின்றார் இந்த கவிதையின் வாயிலாக. உதயாச்சலம் உதயகிரி என்னும் நந்தவனத்தில் பகல் என்னும் மரத்தின் விதையை நட்டு பயிரிட மிகுந்த விருப்பம் கொண்டாள் இரவாகிய நங்கை. இதற்கு சந்திரனாகிய குடத்தில் அமிர்தமாகிய ஜலத்தை ஊற்றி மரத்தினை வளர்த்தாள். இதன் பயனாக விதை முளைத்து பவளம் போன்ற சிவந்த காந்தியுடன் கூடிய தளிர் இட்டது. அந்த இளந்தளிர் போல விளங்கும் சூரியனின் ஒளிக்கதிர்கள் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கட்டும். உதயகிரியை நந்தவனமாகவும் அதில் வளரும் மரத்திற்கு பகலையும், மரம் வளர தேவைப்படும் தண்ணீர் மற்றும் குடத்திற்கு நிலவையும், தண்ணீர் வார்க்கும் பெண்ணுக்கு இரவாகிய நங்கையையும், முளைத்து கிளம்பும் இளம் தளிரின் காந்திக்கு சூரியனின் இளம் காந்தியையும் ஓமையாக கொண்டு கற்பனை செய்துள்ளார் மயூரகவி. A night-like maiden, desiring to make a new world-like garden, waters the peak-like basin Alavala of Udayagiri with a moon-like pitcher. From that wet basin bursts forth a solar ray-like sprout of the day tree. May that ray emerging like a new shoot give you happiness. Samsaktam siktamoolat abhinava bhuvanodhyana kautuhalinya यामिन्या कन्ययेवामृतकरकलसावर्धितेनामृतेन अर्कालोकक्रियाद्वो मुदमुदय शिरश्चक्रवालालवालात् उद्यन् बालप्रवालप्रतिमरुचिर् अहः पादपप्राक्प्ररोहः. I think இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். 8 minutes இருக்கு. பாக்யா அந்த ஸ்லோகத்தை இன்னொரு தடவை படியேம்மா. ஸ்லோகத்தையா? சம்சக்தம் சிக்தமூலாத் அபிநவ புவனோத்யான கௌதூஹலின்யா யாமின்யா கன்யயேவ அமிர்தகரகலசாவர்ஜிதேன அமிர்தேன அர்காலோகக்ரியாத் வோ முதம் உதயசிரச்சக்கரவாலாலவாலாத். உத்யன் அதுல துத்யன்னு கொடுத்துருப்பா பாருங்க. வாலா கொடுத்துட்டு துத்யன் கொடுத்துருப்பா சிலத்துல. சோ ஆலவாலாத்து உத்யன்னு பிரிச்சுக்கோங்க. உத்யன் பால பிரவால பிரதிம ருச்சிர் அஹப்பாத பப்ராக்ரோஹ. ஸ்லோகங்களை படிச்சு விடுறேன் ஒரு தடவை. தீவிரம்ல இருந்த 29 இல்லையா? तीव्रं निर्वाणहेतुर्यदपि च विपुलं यत्प्रकर्षेण चाणुप्रत्यक्षं यत्परोक्षं यदिह यदपरं नश्वरं शाश्वतं च यत्सर्वस्य प्रसिद्धं जगति कतिपये योगिनो यद्विदन्ति ज्योतिस्तद्विप्रकारं सवितुरवतु वो बाह्यमाभ्यन्तरं च रत्नानां मण्डनाय प्रभवति नियतोद्देशलब्धावकाशं वह्ने दार्वादिदग्धुं निजजडिमतया कर्तुम् आनन्दम् इन्दोः यत्तु त्रैलोक्यभूषा विधिरघदहनं ह्लादिवृष्ट्याशु तद्वो बाहुल्योत्पाद्य कार्याधिकतरम् अवताद् एकमेवार्कतेजः नीलच्चक्षुर्विजिह्मः श्रुतिजडरसनं निघ्नितघ्राणवृत्तिः स्वव्यापाराक्षमत्वक्परिमुषितमनश्वासमात्रावशेषम् विस्रस्ताङ्गं पतित्वा स्वपदपहरताद् अश्रियं वोर्कजन्मा कालव्यालावलीढं जगत् अगदैवोत्थापयन् प्राक्प्रतापः निःशेषं नैशमम्भः प्रसभम् अपनुदन् अश्रुलेशानुकारी
स्तोकस्तोकापनीतारुणरुचिर् अचिरादस्तदोषानुषङ्गः दाता दृष्टिं प्रसन्नां त्रिभुवननयनस्याशु युष्मद्विरुद्धम् वध्यात् ब्रध्नस्य सिद्धाञ्जनविधिर् अपरः प्राक्तनोच्चिः प्रचारः भूत्वा जम्भस्य भेतुः ककुभिपरिभवारम्भभूः शुभ्रभानोः बिभ्राणा बभ्रुभावम् प्रसभम् अभिनवाम्भोजजृम्भा प्रगल्भा भूषा भूयिष्ठशोभा त्रिभुवनभवनस्यास्य वैभाकरी प्राग्विभ्रान्ता भ्राजमाना विभवतु विभवोद्भूतये सा विभावः संसक्तम् सिक्तमूलाद् अभिनवभुवनोद्यानकौतूहलिन्या यामिन्या कन्ययेवामृतकरकलशावर्जितेनामृतेन अर्कालोकक्रियाद्वो मुदम् उदयशिरश्चक्रवालालवालात् उद्यन् बालप्रवालप्रतिमरुचिर् अहः पादपप्राक्प्ररोहः நிறைய பிராக்டிஸ் பண்ணாதான் வரும்னு நினைக்கிறேன். படிக்கிறதுக்கு ரொம்ப ஆமா கஷ்டமா தான் இருக்கும் சித்த. பட் நீங்க இந்த அர்த்தத்தை எடுத்துட்டு வேர்ட் பை வேர்டு நான் போட்டிருக்கேன் இல்லையா, அதை பார்த்துட்டு நீங்க அர்த்தத்தை ஒரு மாதிரி மனசால புரிஞ்சுண்டு படிக்க ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு எங்க பிரிக்கிறதுன்னு தெரியும். ராகமும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி போடுறதுனால 2-3 தடவை அதை கேட்டுண்டேன்னா அர்த்தத்தை ஃபர்ஸ்ட் மனசுல புரிஞ்சுன்னு கமா போட்டுருங்க. அப்படிதான் நான் பண்றேன் பாக்கியா. கிளீனா வச்சுக்கிட்டு ஒரு 4-5 தடவை கேட்டுக்கிறேன். அப்புறம் கமா போட்டுட்டேன். போட்டு பிரிக்கிறதே அது ரெக்கார்ட்ல நல்லா இருக்கு. உன்ன வந்துரும். ஆனா கொஞ்சம் எஃபர்ட் போட்டுதான் போடணும். ஆமா இல்ல ரெண்டா படிச்சா பெட்டர் தோன்றுது. நீங்க சொல்லி கொடுக்கறது இது ஆக்சுவலா இது கரெக்டா இருக்கு. ரொம்ப இதுக்கு 7க்கு மேல போனால ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கும் படிக்கிற மூடும் போயிடும். அந்த அழகா எல்லாருக்கும் ஒரே லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமான்னு தெரியல. அதனால கொஞ்சம் ஸ்லோவா போனா இந்த மாதிரி கொஞ்சம் ஆமா ஆமா நீங்க டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆமா சான்ஸ்கிரிட் படிச்சவாளுக்கு ஓரளவுக்கு ஈஸியா வந்துடும் டக்கு டக்குன்னு. ஒரு தடவை சொன்னா கொஞ்சம் நிறைய போனோம்னாக்கா கான்சென்ட்ரேஷன் போயிடுறது இதுல. அதனால கொஞ்சம் மெதுவா வந்தோம்னாக்கா நல்லா புரிய முடியும். கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா டெஃபினட்டா. ஆனா ரொம்ப அழகா இருக்கு. அதான் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இருக்கு. சங்கராந்தி வருது, அதுக்கு நல்லா கரெக்டா இருக்கும், ஆப்டா இருக்கும்னு நினைச்சேன் படிக்கிறது. கரெக்டா இருக்கும். ஆமா ஆமா கரெக்ட் இல்ல. அப்ப முடிக்க முடியாது நம்மளால. பட் இல்ல அவரே ஆரம்பிச்சுட்டாரு. நல்ல வெயில் வந்து இல்ல இப்ப வந்து கதிர்கள் முடிச்சாச்சு. இப்ப பிரகாசம் வந்தாச்சு. ஆச்சு முடிஞ்சிடும். அடுத்தது அஸ்வவர்ணனம் வந்துடும். 43 மட்டும் தானே. சங்கராந்திக்குள்ள நம்மள அவரோட கதிர்களையும் அவரோட பிரகாசத்தையும் வர்ணிச்சு படிச்சுடுவோம். நம்ம பாக்குறோம் டெய்லி. இப்ப நல்லா கொஞ்சம் மூவ் ஆயிட்டாரு. நல்லா வந்துடுது, வெயில் வருது. தான் இருக்கே தவிர நல்ல வெயில் இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே அடுத்த வாரம் பாப்போம். 25. தேங்க்யூ.